எம்எஸ்ஆடி யூடியூப் சேனல் பண்ணாமல் தருவப்படி நான் உங்களுக்கு நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டிஜே மாஸ்டர் 1200 இது வந்து ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தலாம் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பெரிய ஆம்பு சர்வீஸ் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெரிய ஆம்பு சின்ன எல்லாமே சர்வீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. எம்எஸ்ஆடி யூடியூப் சேனல் பண்ணாலும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஆக்சுவலி பாருங்கள், இது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பீஸ் போய்ட்டு இருந்தது. பீஸு புதுசாக மாற்றிட்டு ஆன் பண்ணோடனே பாருங்கள் அங்கே சீரிஸ் லேம்ப் தெரியுது. ஓகேங்களா? பாருங்கள் சீரிஸ் லேம்ப் தெரியுது. பாருங்கள் இது எதுவுமே இந்த ஆப்ஷன் எதுவுமே ஒர்க் ஆகலை. அப்புறம் இப்போ அப்படியே இங்கே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிசி செக்ஷனில் செக் பண்ணணும். டிசி செக் பண்ணிவிட்டு இந்த டிரான்சிஸ்டர் தான் எல்லாமே செக் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டிரான்சிஸ்டர் செக் பண்ணி பார்க்கணும். டிரான்சிஸ்டர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 16 டிரான்சிஸ்டர் இருக்குது. 8 தான் போட்டிருக்காங்க. 8 + 8 16 டிரான்சிஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா புஷ்புல் லாம்ப்பு. அவுட்புட்டில் வந்து காயில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்புல் லாம்ப்பு. இந்த அவுட்புட் காயில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பெரும்பாலும் 100க்கு ஒரு 60% பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற டிரான்சிஸ்டர் தான் போகும். அது அப்படி மீறி போனால் பார்த்திங்கன்னா அந்த டயோட் செக்ஷனில் ஃபால்ட் ஆகும். இந்த டயோட் செக்ஷன் ஃபால்ட்டாக இந்த ஒயரை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த சைடு ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ நாம் இப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சைடு இருக்கிற டிரான்சிஸ்டர். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே டப்பி தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே டிரான்சிஸ்டர் ஐட்டமாக வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ மல்டிமீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு பின்னு செகண்ட் பின்னு செக் பண்ணணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பின்னு 3வது பின்னு ஷார்ட் இல்லை. பெரும்பாலும் ஃபஸ்ட் பின்னு 3வது பின்னு ஷார்ட் வரனாவே செகண்ட் பின் ஷார்ட் வராது. அது வழக்கமாக ஷார்ட் வரதான் செய்யும். ஓகேங்களா? பாருங்கள், எப்பவுமே இந்த ஃபஸ்ட் பின் செகண்ட் பின் மட்டும் ஷார்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பின்னு 3வது பின்னு ஷார்ட் வரக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு பின்னு 3வது பின் ஷார்ட் வந்தால் ஃபஸ்ட்டு பின் 3வது பின் ஷார்ட் வந்தால் அது பார்த்திங்கன்னா ஒரு 140 ஒரு வேல்யூ காட்டுது. 142 சொல்லிட்டு ஒரு வேல்யூ காட்டுது. அப்போ வந்து இது ஷார்ட் இல்லை, இந்த சைடு ஷார்ட் இல்லை. அப்போ ஆப்போசிட் சைடு போயிடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர் போனால் ஃபஸ்ட்டு பின்னு 3வது பின்னு ஷார்ட் காமிக்கும். பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு 3வது பின்னு ஷார்ட் காட்டுது. அப்போ வந்து இதில் வந்து டிரான்சிஸ்டர் ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2வது பின்னு பாருங்கள் எல்லாமே ஷார்ட் காட்டும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சைடு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. பட் எது போயிட்டுருக்குன்னு தெரியாது. எப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் எது போனாலுமே டோட்டலாகவே இத்தனைமே ஷார்ட் காமிக்கும். உங்களுக்கு டோட்டலாகவே இத்தனை டிரான்சிஸ்டருமே உங்களுக்கு ஷார்ட் காமிக்கணும். அப்போ அது வந்து ஏதோ ஒன்று தான் போயிட்டுருக்கோம். அப்போ நம்ம அது எது ஒன்றுன்றதை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி செக் பண்ணணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், ஒன்றா இந்த டிரான்சிஸ்டர் எடுக்கணும், இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒவ்வொன்றும் 1 by 1 கழட்டி மல்டிமீட்டர் செக் பண்ணிட்டே வரணும். அப்படியே 1 by 1 கழட்டி மல்டிமீட்டர் செக் பண்ணிட்டு வந்தால் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று போயிட்டுருக்கும். இல்லை சிலது பார்த்திங்கன்னா எல்லாமே போனாலே போயிட்டுருக்கும். ஓகே, ஒன் சைடு ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும், சிலது ஒன்று மட்டும் போயிட்டுருக்கும். அது மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் செக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு எல்லாமே டோட்டலாகவே செக் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃபால்ட் என்னன்னா இந்த சைடு ஃபால்ட்டுன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த சைடு ஃபால்ட்டு ஓகே. இந்த சைடு ஃபால்ட்டுன்னா ஃபஸ்ட்டு இந்த 8 டிரான்சிஸ்டர்னா 8 தான் எது போயிருக்கு, இல்லை 8ம் போயிருக்கா, அதை தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நான் செக் பண்ணிடுறேன். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று செக் பண்ணிட்டு வந்தோம். அப்படியே ஒன்று செக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நின்றுது. கடைசி எண்டு இதில் வந்து நின்று இருக்குது. இதில் தான் பார்த்திங்கன்னா 1வது பின்னு 3வது பின்னு ஷார்ட் காமிக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காமிக்கலை. இதெல்லாம் வந்து காமிக்கல். ஓகேங்களா? இது எல்லாமே நல்லாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் ஒன்று தான் ஃபால்ட்டு. இது ஒரு டிரான்சிஸ்டர் ஃபால்ட்டுனா எல்லாமே டோட்டலாகவே ஃபால்ட்டு மட்டும் தான் காட்டும். இப்போ இது மட்டும் விட்டுடலாம், இது எல்லாமே லாக் பண்ணிடலாம். பாருங்க, இது மட்டும் விட்டுடலாம், இது ஒன்று மட்டும் எடுத்துடலாம். இது எல்லாமே ரீசால்டர் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை மாற்றிட்டோம். இதை மாற்றும்போது பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபால்ட் ஆகும்போது கம்பல்சரி டிரைவர் சைடு போயிடும். இந்த டிரைவர் சைடு கம்பல்சரி இது ஒன் சைடு போயிடுச்சுன்னா அப்படியே வந்தீங்கன்னா டிரைவர் சைடு கம்பல்சரி ஒன் சைடு ஃபால்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஃபால்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த ஒரு டிரான்சிஸ்டர் போயிடுச்சு. இது ஒன்று போல் இந்த ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் மட்டும் ஷார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து ரிட்டர்ன் ஆகும்போது சப்ளை போகும். அந்த நீங்கள் கொடுக்குற இன்புட் சப்ளை ரிட்டர்ன் இதுக்கு போகும். இதுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று ஷார்ட் ஆகிருக்கு. இதை கழட்டி மாற்றிடலாம். ஓகேங்களா? இந்த கழட்டி மாற்றிட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள்
இது ஒரே ஒரு டிரான்ஸ்டர் போயிடுச்சு, அது கழட்டிட்டோம். A1837 இதுதான் வந்து டிரான்ஸ்டர். ஆக்சுவலி வந்து டிரான்ஸ்டர் தான் இது. வந்து டிரைவர் செக்ஷன் வர ஒரு பவர் ஆம் டிரான்ஸ்டர். இதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ஒரு நம்ம செக் பண்ண முடியாது, ஒரே கையில் வந்து செக் பண்ண முடியாது. இது வந்து ஷார்ட் கட்டுது, இது வந்து போயிடுச்சு. ஓகேங்களா, இது போயிடுச்சு. இப்போ இது வந்து இதுக்கு வந்து வேறு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு வேறு மாற்றிடலாம். மாற்றிட்டு ஆடியோ செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசாக மாற்றிட்டோம். இது வந்து பழசு. அது வேல்யூவான நம்பர் வந்து 1837 புதுசு. இப்போ புதுசு வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது டிரைவர் செக்ஷன் மாற்றிட்டோம். இன்னும் அது ஃபிட் பண்ணல. பாருங்கள், இந்த 2 பின்னும் கழட்டி விட்டோம். இப்போ பாருங்கள், செட் ஆன் ஆகிடுச்சு, ஃபால்ட்டுலேருந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்டர் வந்து மாற்றணும். இது ஒரிஜினல் டிரான்ஸ்டர் எடுத்து மாற்றணும். இது வந்து மாற்றிற வேலையை செய்யலாம். ஓகேங்களா, இப்போ வந்து செட் ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாம் ஓகே. இப்போ டன். இப்போ வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒன்று மாற்றுறது மட்டும் வேலையை பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டிரைவர் செக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ இதுக்கு வந்துடலாம். இது வந்து இது கழட்டி புதுசாக மாற்றிடலாம் ஒன்று. ஓகேங்களா, டிரான்ஸ்டர் வந்து புதுசாக மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபால்ட்டு. இது ஆக்சுவலி என்ன நம்பர்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரான்ஸ்டர். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுனா செகண்ட் குவாலிட்டி டிரான்ஸ்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிரான்ஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா 5200 மாடல். ஓகேங்களா, 324ன்னு 524ன்னு இருக்குது. இது வந்து ஒரிஜினல் 5200 ஒரிஜினல் குவாலிட்டி. இப்போ நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறதுலாம் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தான். இந்தளவுக்கு வராது. நம்ம இது ஏதாவது பழசு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இருக்கும் பழசு 2 இருக்கும், அதில் ஒன்று செக் பண்ணி எடுத்து மாட்டிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது மாற்றிட்டோம். பாருங்கள், இது புதுசாக எடுத்துக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கொஞ்சம் தேடி பார்த்தேன், ஓரளவுக்கு இருக்கும், நம்மக்கிட்டலாம் இருக்கும், 1-2 இருக்கும். இப்போ அது இதில் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பார்த்திங்கன்னா நீங்கள் லைட்டாக பென் திருப்பி பார்த்தா கூட அந்த நம்பர் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை வீடியோவில் வந்து தெரியாது. கரெக்டாக பார்த்தா மட்டும் தான் தெரியும். இது வந்து ஒரிஜினல் தான். இப்போ வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் செக்ஷன் ஃபிட் பண்ணிட்டோம். இது வந்து 5200 டிரான்ஸ்டர் மாற்றிட்டோம். இது வந்து ட்ரில் புதுசாக சால்டர் பண்ணி ஆடியோ செக் பண்ணி பார்க்குறது தான் பாக்கி. ஓகேங்களா, இப்போ வந்து எல்லாமே முடிச்சிடலாம். அது பெண்டாக இருக்கும், எல்லாமே கிளியர் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புஷ்புல் லாம்பில் வந்து இது டூயல் சப்பில் பழகுது. இது வந்து டூயல் சப்பிள்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வந்து காயில் வராது, சிங்கிள் சப்பில் மட்டும் தான் அது மாதிரி காயில் வரும். ஓகேங்களா, இப்போ வர டைப்பில் வந்து காயில் வரதில்ல, பழைய டைப்பில் வந்து காயில் வரும். இதில் வந்து புஷ்புல் லாம்புக்கு அவுட்புட் மட்டும் காயில் வரும். இந்த இடத்துல வந்து காயில் வரதில்லை. இப்போ வர டைப்பில் வந்து காயில் வரதில்லை. ஓகேங்களா, இதுதான் வித்தியாசம். ஏன்னா டிரைவர் போர்டு மாறி இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த டிரான்ஸ்டர் 4 டிரான்ஸ்டர் வந்தால் டிரைவர் போர்டு வராது. டிரைவரில் காயில் வராது. அது பழைய மாடலு, இது வந்து புது மாடலு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து மாட்டிட்டேன். இது ஒரு லைன் கொடுத்தாச்சு. ஆடியோவும் ஒர்க் ஆகுது. பாருங்கள், ஒர்க் ஆகுது ஆடியோ. இப்போ வந்து வேலை இது வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்பீக்கர் ஒயர் வந்து கொடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ ஆடியோ கொடுத்தா ஆடியோ ஒர்க் ஆகுது. இது அவ்வளோ தான், ஃபிட் பண்ணிடலாம். ஃபைனல் ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு.
இதில் வந்து என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிரான்சிஸ்டர் போயிடுச்சு. இந்த ஒரு டிரான்சிஸ்டர் இந்த மெயின் டிரான்சிஸ்டர் போனாலும் இங்கே டிரைவர் செக்ஷனில் ஃபால்ட் ஆகிடும். டிரைவர் செக்ஷன் சர்வீஸ் பண்ணியாச்சு, மெயின் டிரான்சிஸ்டரும் போட்டாச்சு. இப்போ வந்து ஆடியோ ஒர்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா டிஜே மாஸ்டர் 1201, அதாவது 1000 வாட்ஸ் வரும், அந்தளவுக்கு வரும். இது அந்த அளவுக்கு வாட்டேஜ் வரும். இப்போ வந்து இது முடிச்சாச்சு, சர்வீஸ் முடிச்சாச்சு. காலையில் ஃபஸ்ட்டு ஒர்க் இதுதான். ஓகேங்களா. இப்போ வந்து கஸ்டமர் கொடுத்துடலாம். இது மாதிரி ஆம்ப் சர்வீஸ் பண்ணாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSC Audio யூடியூப் சேனல் பண்ணாங்களோ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.